ஹாய்! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மெஹந்தி எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பேசிக் எலமெண்ட் நிறைய போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த பேட்ச் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்காக தான் இந்த மெஹந்தி பேசிக் எலமெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் தான் போட்டு பார்க்கணும். லைன்ஸை வந்து நீங்கள் திக்காக தின்னா இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் போடுறது மெலிசாக தான் நம்ம போடணுமே. அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அந்த லைனுக்கு வந்து கிராக் ஆகாமல் கரெக்டாக அதே ஷேப்பில் கொண்டு வரணும். அது மாதிரி டபுள் லைன் போடுறீங்கன்னா நீங்கள் பார்டர்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு அந்த டபுள் லைன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்குமே. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு 2வது லைன் போட்டு நடுவில் பார்டர் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து நடுவில் 2 லைன் கொடுத்து லாஸ்ட்டில் ஒரு லைன், இந்த மாதிரி 4 லைன் கொடுத்து நடுவில் வந்து டார்க் லைனாக கொடுக்கும்போது உங்களுக்கு பார்டர்ஸ்க்கு மெஹந்தி போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி வேவ்ஸ் லைன்ஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் லீஃப் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். வைன்ஸ்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைன்ஸ் போடுறதுக்கு இந்த வேவ் டிசைன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் போடுறதுமே நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் லைனில் நீங்கள் பார்டர் டிசைன் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஹம்ஸுமே லைன்ஸ் போட்டு தான் ஹம்ஸ் போட முடியும். லைன்ஸ் போட்டு போடலாம், ஃப்ரில் போட்டு இந்த மாதிரி நிறைய டிசைனில் ஹம்ஸ் போட முடியும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கீழே வந்து ஹம்ஸு அப்படியே போடலாம். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு கீழே லைட்டாக ஒரு லைன் போடணுங்க. அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் ஆர்டராக உங்களுக்கு அந்த லைன்ஸ் வரும். அதுக்காக தான் பார்டர் டிசைன்ஸுக்குமே இந்த மாதிரி லைன்ஸ் பார்டராக போட்டு 4 லைன் போட்டு சென்டரில் வந்து டார்க் லைன் கொடுத்து கீழே ஹம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து டாட் டிசைன் தான். டாட்டை வந்து ஃபஸ்ட்டு பெருசாக வைக்கணும். அதுக்கப்புறம் போகிற டிசைன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டாட்ஸாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டாட்ஸ் வைக்க நல்லா இருக்குமே. அதே மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வைக்கலாம், இல்லை அப்படியே டாட்ஸ் வைக்கலாம். இந்த நீங்கள் வந்து பார்டர் டிசைன் போடுறதுக்குமே சேம் இதே ப்ராசஸில் நம்ம லைன் கொடுத்து கீழே வந்து ஹம்ஸ் கொடுத்துட்டு டாட் வைக்கிறது அந்த மாதிரி கூட வைக்கலாம். இதுலேயே நிறைய டைப்ஸில் டாட்ஸ் வைக்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு கீழே ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம குட்டி குட்டியாக டாட்ஸ் வைக்கணும். பெரிய டாட்ஸாக வைக்கலாம், சின்ன சின்ன டாட்ஸாக வைக்கிறதுனாலுமே நம்ம இந்த டாட் டிசைனில் வச்சுக்கலாம். அடுத்து வைன்ஸ் டிசைன் தான். வைன் டிசைனுக்கும் லைன் போட்டு தான் நம்ம வைன்ஸ் கொடுக்கணுமே. ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு கோடு இழுத்து அதுக்கப்புறம் இந்த டாட் கொடுத்து மேலே ஒரு லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா லைன்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுக்கணும், ஒரு டாட் வச்சு மேலே லைட்டாக கோடு இருக்கணும். இந்த மாதிரி வைன்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வைன்ஸ் இந்த மாதிரி போடுறோமே. அடுத்து வைன்ஸ்லேயே நம்ம லைன்ஸ் போட்டு போடலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரில் போட்டு அதில் லைன்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி நிறையா டைப்ஸில் கொடுக்கலாம். இப்போ வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். 2 லைன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பார்டர் டிசைனுக்கு இந்த டபுள் லைன் கொடுத்து இந்த வைன்ஸ் டாட்டாக வச்சு நம்ம இழுத்துக்கலாம். அதே மாதிரி லைன்ஸே நம்ம லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் போட்டு அதுக்கு கீழே வந்து இந்த வைன்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்டர் டிசைனுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு லுக் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வைன் டிசைன்ஸ்லாம் நம்ம போடுறோம். இந்த மாதிரி இதிலே நம்ம லீஃப் மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்கலாம். மேலே லைட்டாக கோடு போட்டு அதில் டாட் வச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் நம்ம லீஃப் டைப்பில் கூடமே கொடுக்கலாம். அடுத்து ஸ்ப்ரில் கொடுத்து மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லைன் கொடுத்து டாட்டாக அது வந்து சைடாக கொண்டு வரும். மீதி எல்லாமே நேராக கொண்டு வந்தது. இது வந்து இப்போ சைடாக இந்த ஃப்ரில் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு சைடாக இந்த வைன்ஸ் கொடுத்தீங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃப்ளவர் டிசைனுக்கு கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் டிசைனில் இதுவரையும் நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரியே இதையுமே நம்ம கொண்டு வரும்போது கைக்கு இந்த உள்பகுதியில் நம்ம இதை வைக்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஸ்ரில் டிசைன். ஸ்ரில் டிசைனுமே நம்ம ஃப்ளவருக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸ்ரில் வந்து ரவுண்டாகவுமே நம்ம போடலாம், பாக்ஸ் டைப்லேயுமே போடலாம். நிறைய டைப்பில் உங்களுக்கு இந்த ஸ்ரில் நம்ம போடலாம். இது எல்லாமே நீங்கள் ஃப்ளவர் மெஹந்திக்கு, மொரோக்கோ மெஹந்தி இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு இந்த ஸ்ரில் டிசைன் ஈஸியாக இருக்கும். ஃப்ரில் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஹம்ஸ் போட்டு நம்ம ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ரெகுலராக ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுறோமே. நம்ம ஃப்ரில் போடலாம், இல்லை ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டு டாட்ஸ் வைக்கிறது, இல்லை வேறு எதாவது டிசைன் போடணுன்னாலுமே அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து டாட்டாக ஒரு 3 டாட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம்.
அடுத்து வந்து பேசிக் ஃப்ளவர்ஸ் தான். ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரில் டிசைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரில் டிசைன் போட்டு அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் போட்டுடணும். அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டு பெரிய எலமெண்ட்ஸாக நம்ம கொடுக்கணும். ஹம்ஸ் வந்து சின்னதாக இருக்கா, அதே மாதிரி இந்த எலமெண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணுமே. அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு லைன்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா அது வந்து மண்டலா டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைனுன்றது இந்த மாதிரி நம்ம ஹம்ஸ் கொடுத்து ஃப்ரில் கொடுத்து மேலே எலமெண்ட்டு கொடுக்கறது தான் நம்மளுக்கு ஃப்ளவர் டிசைனுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த டிசைன் போட்டாலுமே அதுக்கு மேலே வந்து டார்க் லைன் கொடுத்தா தான் அந்த மெஹந்தி வந்து நல்லா இருக்குமே. அதனால தான் எந்த மெஹந்தி போட்டாலுமே அதுக்கு மேலே வந்து ஒரு டார்க் டிசைன் நம்ம கொடுக்குறோம். அடுத்த ஃப்ளவரும் அதே மாதிரி நம்ம ஃப்ரில் கொடுத்துட்டு மேலே வந்து ஹம்ஸ் கொடுக்கறது தான். இதில் ஹம்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். இது பார்க்க மாதிரியும் தான் இருக்கும். நம்ம சைடாக பார்த்தா அது டபிள்யூவும் தெரியும், இல்லை மாதிரியும் தெரியும். இதில் வந்து ஃபில்லப் கொடுக்கணும். இதில் ஃபில்லப் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மெஹந்தி வந்து நல்லா இருக்குமே. ஃபில்லப் கொடுக்காம அப்படியே மேலே டார்க் லைன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நீட்டாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபில்லப் உள்ள எந்த டிசைன் போட்டாலுமே நம்ம ஃபில்லப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த டார்க் லைன்ஸ் கொடுக்கும் போது ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம செகண்டாக இப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேம் இதுவும் நம்ம ஸ்வில் டிசைன் கொடுத்துட்டு இது மேலே இன்னொரு கோட்டிங் 2-3 கோட்டிங்காக நம்ம கொடுக்குறோம். இதை வந்து ஒரே கோட்டிங்கோடையே நம்ம ஃபில் பண்ணி விட்டோம். இது வந்து ஃப்ரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம எம்மாக நிறைய டிசைன்ஸ் போட்டு அதில் உள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளாரையும் நல்லா டார்க் கோட்டிங் கொடுக்கணும். மேலே வந்து நல்லா கோட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா பார்க்க நல்லா இருக்காது, ஏன்னா டிசைன் கூட தெரியாது. ஆனால் அது மேலே வந்து நீங்கள் டார்க் லைன் எந்த இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து லீஃப் டிசைன் தான். லீஃப் டிசைன்லேயே நம்ம நிறைய டிசைன்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு மாதிரி வேவ் கொடுக்கணும். உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு சைடில் நம்ம சொல்கிற மாதிரி நல்லா டார்க் லைனாக கொடுக்கணும். இதுலேயே நிறைய டிசைன் நம்ம போடலாம். நம்ம ஃபில் பண்ணுறது தான். இது நம்ம வந்து பாக்ஸ் டைப்லேயும் நம்ம இந்த லீஃப் டிசைன் கொடுக்கலாம். உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய டைப்பில் நம்ம இது உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இது வரையும் நம்ம சிங்கிள் லீஃப் தான் கொடுத்தேன். இந்த வந்து 3 லைன் லீஃப் மாதிரி கொடுக்குறோம். இது வந்து நம்ம ஃப்ளவருக்கெலாம் இந்த மேலே ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு சைடில் இந்த டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஃப்ளவர் டிசைன். லீஃப்லேயே நிறைய டைப்பான லீஃப் இருக்குது. லீஃப்க்கு மட்டுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுனால பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக லீஃப் எப்படி போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம லீஃப் டிசைன் கொடுத்துருக்கோம். லீஃபே நிறைய டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அது கூடவே பார்க்கலாம். அடுத்து வந்து ஸ்வஸ்டிக் டிசைன் தான். ஸ்வஸ்டிக் டிசைன் வந்து நம்ம பாக்ஸ் டைப்பில் கொடுக்கணும். பாக்ஸ் டைப்பில் டபுள் கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்குறோம். மேலே ஒரு கோடு, சைடில் ஒரு கோடு, இந்தாண்ட சைடில் ஒன்று, கீழே ஒரு மாதிரி 4 லைன்ஸ் கொடுத்துட்டோம்னாலே அது பார்க்குறதுக்கு ஸ்வஸ்டிக் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும் பாருங்கள். அந்த டார்க் லைன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டார்க் லைன் கொடுத்துட்டு பார்க்கும்போது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன் நம்ம யூடியூப்பில் நிறையா கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா யூடியூப் பாருங்கள். தேங்க்யூ.